ஆண்டவர் எனக்கு வார்த்தையை கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் அது ஒரு செய்தி மாதிரி பாயிண்ட் பாயிண்டாக என்ன செய்யாது, இன்னைக்கு இருக்காது. ஒரு செய்தியாக நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க. இன்னைக்கு ஒரு வேத ஒரு தியானமாக நம்ம நிறைய வசனங்களை வாசிக்க போகிறோம். நிறைய வசனங்களை நான் எடுத்து வந்திருக்கேன். எவ்வளோ வசனத்தை வாசிக்க முடியுமோ அவ்வளோ வசனத்தை நான் வாசிப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்கு எல்லாருக்கும் நல்ல தெரிந்த ஒரு வேத பகுதி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது என்னதை சொல்லுங்க அங்கிருந்து? உயிர்த்தெழுதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுதல், மறுரூபம், ரட்சிப்பு, விதைக்கப்படுகிற அனுபவம், விதையும் அந்த விதையினுடைய பலனும், இப்படி இந்த வேத பகுதியை அதிகமாக நம்ம கல்லறை தோட்டத்தில் வாசிக்கிறது வழக்கம், அறிந்து கொள்வது வழக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் கூட பெரும்பாலும் எல்லா கல்லறை தோட்டங்களிலும் இந்த வசனத்தை நான் கேட்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கல்லறை தோட்டத்தில் விளக்கமாக நிறைய அதை விளக்கி சொல்கிறதுக்கு நேரம் இருக்காது. அங்கே செய்தி அங்கே அடக்கம் பண்ணுற இடத்துல அவர் இறந்துருப்பார். சீக்கிரம் அடக்கம் பண்ணணும், சீக்கிரம் முடிக்கும் பாஸ்டர் அப்படின்னு பிறத்தாலே என்ன பண்ணுவாங்க, நெருக்கி விடுவாங்க. அங்கே வேற உப்பு போடு, பெட்டியை தெரா என்ன பண்ண உப்பு போடு, அப்படி இப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அப்படி இருப்பாங்க. ஒன்று குடிச்சிட்டு அங்கே சொந்த பந்தங்களில் இருக்கிறவங்க அப்படி இருப்பாங்க. ஆக நல்ல தெளிவாக என்ன செய்ய முடியாது, அதை சொல்ல முடியாது, சொன்னாலும் கேட்கறதுக்குரிய அந்த நிலை இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட ஒரு மரணம் ஏற்பட்டிருந்தாலும், ஒருவேளை ரட்சிக்கப்படாமலே அவர் மரித்திருந்தால் கூட, அந்த குடும்பத்தினர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்கனால அந்த ரட்சிக்கப்பட்ட முகத்துக்காக நம்ம ஊழியர்கள் போயிருக்கும் போது இந்த வசனத்தை சொல்லி தான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம், அடக்கம் பண்ண வேண்டியிருக்கோம். ஆக இந்த வசனத்தை அவங்க அறிஞ்சிருக்கவே மாட்டாம செத்துருப்பாங்க. அந்த இடத்துல நம்மளும் நல்ல பூரணமாக அந்த வசனத்தை அறிந்து கொண்டோமா என்னங்கிறது, நான் எங்கள் அப்பாவுடைய அடக்கத்துக்கு முடிஞ்சு ஆறுதல் கூட்டத்துக்கு பாஸ்டர் பாலேசியா பாஸ்டர் அவங்கள செய்தி கொடுக்கறதுக்காக எங்கள் பாஸ்டர் அனுமதிச்சிருந்தார். அந்த ஆறுதல் கூட்டத்தில் பாஸ்டர் மறுரூபத்தை குறித்து, நித்திய ராஜ்யத்தை, இனி வரக்கூடிய ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை குறித்து ரொம்ப தெளிவாக அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. எனக்கு அன்னைக்கு தான் ஒரு பாதி அளவு என்ன செய்யுது தெரிஞ்சுது. அதுவும் எதனால் பாதி அளவு தெரிஞ்சுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் கவனித்தேன். பிறகு முழுசாக கவனிக்க முடியல. இட்லி வந்துருச்சா, சட்னி வந்துருச்சா, ஆட்டோ போனப்படு அப்படின்னு உடனே என்ன பண்ணியாச்சு, அங்கிட்டு போயாச்சு. இப்படி இன்னைக்கு நம்ம ஜெபித்த ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை நம்ம அதிகமாக நம்ம வற்புறுத்தணும். ஆண்டவரால ஞானமும் வெளிப்பாடும் கொடுக்கப்படணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம். அந்த ஜெபத்தினுடைய இறுதியில் பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது, சபைகள் ஒரு மறுரூப அனுபவத்துக்கு உள்ள போனோம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. ஒரு மறுரூப அனுபவம், ஒரு எழுப்புதல் சபையில் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிறிஸ்தவ ஜீவியம் மரணத்தோட முடிந்து போகிற ஜீவியம் அல்ல. அல்லேலூயா. அதனால தான் நம்ம மரணத்துக்கு பயப்படுறது இல்லை, மரணத்துக்கு பயப்படுறது கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ஆண்டவருடைய அந்த குறிக்கப்பட்ட நாளுக்கு முன்னால சாக மாட்டேன் அப்படிங்கிறது எனக்கு உறுதியாக தெரியும். ஏன்னா நான் பல நூலளவில் தப்பிச்சிருக்கேன். நான் விழுந்து 108 தான் அள்ளிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரிலாம் போய் விழுந்திருக்கேன். இவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 5-6 வண்டி போயிடுச்சு, நிற்கவே இல்லை அப்படின்லாம் போயிட்டாங்க. பிறகு அதுக்கடுத்து நான் தன்னாலே எந்திரிச்சு நிற்கிறத பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்த வண்டிகள்லாம் என்ன செஞ்சாங்க, நின்று என்னை என்ன செஞ்சாங்க. அந்த மாதிரிலாம் சில இடங்களில் நான் போயிருக்கேன். ஆண்டவர் எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் எனக்கு மரணம் வரப்போகுது.
சாவு முன்ன இதெல்லாம் நம்ம அறிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வார கணக்கில் இந்த வசனத்தில் நான் உட்கார்ந்தேன். அல்லேலூயா. வசனத்தில் உட்கார்ந்த முடியவே இல்லை. முடியல. ராத்திரி 11:45. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, நம்ம எல்லாருமே நான் வந்து சாகு முன்ன இந்த வசனத்தை அறிஞ்சுக்கிடணும்னு நான் ஒரு வைராக்கியம் பண்ணேன். நீங்கெல்லாம் அறிஞ்சிருப்பீங்க, அறிஞ்சுக்கிடணும்னு ஆசைப்படுதேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அறியாம நம்மளுக்கு ஆண்டவருடைய அந்த தேவனுடைய கண்கள் திறக்கப்படாம நம்ம பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை பெறாம நம்ம போனோம்னா நம்முடைய வாழ்வு ரொம்ப பரிதாபம். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில இம்மைக்காக மாத்திரமே எனக்கு காய்ச்சல் சுகமாகணும், எனக்கு கார் வாங்கணும், என் பிள்ளைய நல்ல நிலையில வரணும், எங்களுக்கு அது நடக்கணும், இது நடக்கிற அற்புத அடையாளங்கள் ஆசீர்வாதமா இந்த உலகத்துல நாங்க இருக்கணுங்கிறதுக்கு மட்டும்தான் தேவ பிள்ளைகளுடைய நோக்கமா இருக்கே தவிர, அதற்கு முன்னால நம்ம பெற்றிருக்க வேண்டியது இருக்கு. அது விலையேற பெற்றது. அது ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, பரிசுத்தமாகுதல், அதனால கிடைக்கிறதான மறுரூபம், நித்திய ஜீவன், உயிர்த்தெழுதல், இயேசு நம்மளுக்காக வைத்திருக்கிறதான அந்த மேன்மையான முடிவில்லாத அசைவில்லாத அந்த ராஜ்யம். அல்லேலூயா. அதை நம்ம அறிந்து கொள்ளணும். அதை நம்ம இப்போ உயிரோட இருக்கும்போதே ஒரு வசனம் இப்படி இருக்கு. லூக்காஸ் சுவிசேஷம் நினைக்கிறேன். நீ வந்து காலத்துக்கு முன்னால நீ இதை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். அப்போ தேவனுடைய சத்தியங்களை நம்ம அறிய வேண்டியது எப்போ அப்படின்னா, நம்ம செத்து நம்மளை பெட்டியில வைக்கும்போது நம்மளுக்கு இந்த வசனத்தை சொல்லுவாங்க. அந்த சொல்லி நல்ல பெரிய பெரிய பாஸ்டர்மார்கள், எக்கச்சக்கமான பாஸ்டர்கள் வந்து ஜெபம் பண்ணிட்டா நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம். நடக்காது. இந்த வசனத்தின்படி இந்த வசனத்தை நம்ம அறிந்திருந்தோமானால், இந்த வசனத்துக்கு நம்மளை அர்ப்பணித்திருந்தோமானால், இந்த வசனத்தை விசுவாசித்திருந்தோமானால், இந்த வசனம் நம்முடைய வாழ்விலே நிறைவேறி இருந்திருந்தானால், இந்த வசனத்தினால் உண்டாகிற பலன், கிரியை, நம்முடைய வாழ்விலே ஒரு மறுரூபம், நிச்சயமாக நமக்கு நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாசிக்க போகிறோம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 1-2 ஆகிய வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். நிறைய உங்களுக்கு வாசிக்க சொல்லணும் அப்படின்னா நீங்க வேகமா வாசிக்கிறவங்களா இருந்தா வாசிக்க சொல்லலாம். நேரம் ஆயிரும். நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். அன்றியும் சகோதரரே, ம் 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 அதனாலே ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாக இருக்கும், அது பிரயோஜனமா இருக்காது. நீங்க கை கொள்ளாம இந்த வசனத்தை உங்க வாழ்க்கையில கை கொண்டு நடக்காம நீங்க விசுவாசியா இருப்பீங்கன்னா, விசுவாசத்தை குறித்து அறிந்திருப்பீங்களா, விசுவாசத்தை குறித்து பேசுவீங்கன்னா, ஏன் உள்பட நான் என்னை உட்படுத்தி தான் அந்த வசனத்தை சொல்றேன். தயவு செய்து யாரும் தப்பா நினைச்சக்கூடாது. பாஸ்டர் வந்து ஏதோ அவர் என்ன இந்த இப்படிலாம் பேசுறாரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. உங்களில் ஒருவனாக என்னையும் இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவர் சொல்றாரு, உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். மறுபடியும் நம்ம எத்தனை கல்லறத்தோட்டில் நம்ம வாசித்தாலும், எத்தனை செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருந்தாலும், இந்த வசனங்களை மறுபடியும் நாம் கேட்பது, நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால இந்த வசனம் உங்களுக்குள்ள வசனம். தயவு செய்து யாரும் கவனஈனமாக இருந்திட வேண்டாம். கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலே ரட்சிக்கப்படுவீர்கள். எதனால ரட்சிக்கப்படுவீர்கள்? சுவிசேஷத்தினாலே ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சுவிசேஷம் என்றால் என்ன? அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவத்திற்காக மரித்தார். மரித்த இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம், அந்த நற்செய்தி நமக்கு அறிவிக்கப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை உண்மை, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை உண்மை, சத்தியம். அது நமக்கு சொல்லப்படுகிற போது அதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சுவிசேஷ வார்த்தைகளை நாம் கேட்கும் போது விசுவாசத்தோடு நாம் கேட்டு அந்த கேட்ட வசனத்தை அப்படியே கை கொண்டு நடந்தா நம்ம ரட்சிக்கப்பட்டுருவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லீதியாள் என்கிற ஒரு சகோதரியை குறித்து வேதாகமத்தில் இருக்கிறது. அவள் ஒரு நாடு விட்டு ஒரு நாடு ரத்தாம்பரம் விற்பதற்காக நூல் விற்கிற வியாபாரியாக அவர் பிரயாணப்பட்டு போகிறாள். போகிற இடத்துல அங்க ஒரு ஆத்தங்கரையில அங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜெபசத்தம் கேக்கு. அந்த ஜெபம் பண்ற இடத்துக்கு இவங்களும் போறாங்க. இவங்க போனதை பார்த்தவனே பவுல் எழுந்து அவர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை சொன்னபோது அந்த லீதியாவுடைய இருதயத்தை திறந்து கேட்டா. அல்லேலூயா. கர்த்தர் இருதயத்தை திறந்தார். லீதியாவுடைய இருதயத்தை. அவள் வேத வசனத்தை விசுவாசித்தாள். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்தாள். அவ தன் நாட்டுக்கு போகும்போது எப்படி போனா தெரியுமா? சுவிசேஷத்தை கொண்டு போனா. போய் அவள் வீட்டாரோடு கூட அவர் ஞானஸ்தானம் பெற்றாள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 2 வசனத்துல தான் இருக்கும். அது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பாருங்க, அவளுடைய வாழ்க்கையில கேட்ட வசனத்தை கை கொண்டு அப்படி அதனுடைய வீட்டாரை ரட்சிப்புக்குள்ள நடத்தினார். நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுதும் நீயும் உன் வீட்டாரை என்ன பண்ணுவீங்க? ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 10ஆம் அதிகாரம் அதுல 8-10 வசனங்களை வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிப்பை குறித்து சொல்லும் போதெல்லாம் அங்க விசுவாசத்தை சொல்லுகிறார். அந்த விசுவாசத்தினால் உண்டாகிற பலன் என்ன அப்படின்னா ரட்சிப்பு. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு நிறைய நேரங்கள்ல நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டா நிறைய விசுவாசிகளுக்கு தெரிய மாட்டேங்கி. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு யாராவது கேட்டா பேந்த என்ன பண்ணிட்டு இருக்கு? முழிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. என்ன ரட்சிப்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் ரட்சிப்பை குறித்து நான் வேகமாக உங்களுக்கு ஒரு 5 விதமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வேகமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 31-34 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கும் போது, அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 33ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, மேலும் ராத்திரியில் நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க, அங்கே விசுவாசித்த போது கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தை விசுவாசித்த போது அந்த விசுவாசத்தினாலே என்ன உண்டாகிறது? ரட்சிப்பு வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாருக்கும் நமக்கு தெரியும், அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றோம். அல்லேலூயா. இப்ப நம்ம யாரு? தேவனுடைய பிள்ளைகள். விசுவாசித்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். விசுவாசத்தினாலே நமக்கு ஒரு ரட்சிப்பு கிடைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது கொர்நேலியு வீட்டுல அங்க பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பேதுரு கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க எல்லாம் புறஜாதிகள், ஆண்டவர் அறியாதவங்க. முத அவங்களுக்கு இப்பதான் சுவிசேஷம் சொல்லப்படுது. அந்த சொல்லப்பட்ட வார்த்தையை அவங்க கேட்ட உடனே அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்டாங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தையினாலே அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகுது. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையினாலே என்ன உண்டாகிறது? ரட்சிப்பு உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தின் மூலமாக விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட போது, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட போது, தேவ ஆலோசனையை ஏற்றுக்கொண்ட போது நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரட்சிக்கப்பட்டோம். இப்ப எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீங்க? எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க தான் இல்லையா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, மார்க் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்துல வாசிக்கும் போது, பின்பு அவர்களை நோக்கி 15லிருந்து வாசிக்கிறேன், நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இங்க அடுத்து ஒரு ரட்சிப்பு எப்படி வருது?
ஞானஸ்நானம் பெற்ற போது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட மட்டும் போதாது, அடுத்து ஞானஸ்நானம் பெற வேண்டும். தேவனுடைய நீதியை நிறைவேற்ற தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தரோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து உடன்படிக்கை பண்ண வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானஸ்நானத்தின் மூலமாக நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். அப்படி பார்த்தாலும் நம்ம எல்லாரும் எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தவங்க இருக்கிய? எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தவங்க தானா? ஆமென், அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம். என்னைக்கு ஞானஸ்நானம் பெற்றோமோ அன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. கிறிஸ்து என்பவருடைய விசுவாசத்தின் மூலமாக வீட்டார்கள் யாவரும் ஞானஸ்நானம் பெற்று அன்றைக்கு தேவ சபையிலே இணைக்கப்பட்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூணாவது, அங்கே ரோமர் 10வது அதிகாரத்திலே அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனும், தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இந்த வசனத்தை யோவேல் 2:32 அங்கே கடைசி நாட்களிலே தேவனுடைய ரட்சிப்பு யாருக்கு உண்டாகும், இந்த உலகத்திலே ஒரு கொடிய காலங்களிலே நடக்கக்கூடிய காலங்களிலே ரட்சிப்பு எப்படி வரும் என்பதை குறித்து தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அல்லேலூயா. அது எப்படி தொழுது கொள்ளணும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிலையவோ சொரூபத்தையோ நம்ம வழிபட்டு நம்ம அந்த தொழுகையில் இருக்கிற அந்த தொழுகை அல்ல. கர்த்தருடைய நாமத்தை, இயேசு என்ற நாமத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இயேசு என்ற உருவத்தை என்ன செய்யக்கூடாது? தொழுது கொள்ளக்கூடாது. சொரூபத்தை என்ன செய்யக்கூடாது? தொழுது கொள்ளக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளும் போது நமக்கு என்ன உண்டாகுது? ரட்சிப்பு உண்டாகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. விசுவாசம் வைத்தோம், விசுவாசத்தினால அவரை நாம் என்ன பண்ணோம்? ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றோம். இப்போ அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறோம். போதுமா? அப்ப ரட்சிக்கப்பட்டு நம்ம பரலோகத்துக்கு நேரடியா போயிடலாமா? இன்னைக்கு நிறைய அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதோட என்ன செய்ய முடியாது? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று இன்னும் ஆண்டவருடைய நாமத்துல நம்ம வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கலந்து கொண்டா மாத்திரம் என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா. வாசிங்க பாருங்க, பிலிப்பியர் நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. இப்ப நம்ம ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொண்ட பாருங்க, விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய நாமத்தை தொழுது சேவித்து நம்ம பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை, அந்த பரிசுத்த வாழ்வை நாம் என்ன பண்ண வேண்டும்? அதிக பயத்தோட நிறைவேற பிரயாசப்படணும். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக நம்ம பிரயாசப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பு காக்கப்பட நம்ம பிரயாசப்பட வேண்டும். இந்த ரட்சிப்பு என்பது அது ஒரு நாளும் அழியாத ஒன்று. இந்த ரட்சிப்பை யாரும் என்ன செய்யக்கூடாது? உன்னுடையதை நீ இழந்து போகாதபடி எச்சரிக்கையான்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நமக்கு ஆண்டவர் தந்த ரட்சிப்பு இது, நம்முடைய ரட்சிப்பு. இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி நமக்கு தந்த அந்த ரட்சிப்பு. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை நம்ம இழந்து போயிடக்கூடாது. அதை என்ன பண்ணணும்? கவனமா காத்துக்கிடணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். இந்த ரட்சிப்பு எப்பொழுது நிறைவேறும்? இந்த இருதயத்துல விசுவாசிக்கணும், வாயில அறிக்கையிடணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, இந்த ரட்சிப்பு கிரியையாக வாயினா என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ணணும். நான் விசுவாசித்தேன், ஆகையால் என்ன செய்கிறேன்? பேசுகிறேன். நம்முடைய ரட்சிப்பை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். ரட்சிப்புக்குரிய காரியங்களை, தேவன் நமக்கு கொடுக்கிற வெளிச்சத்தை இருளில் இருக்கிற மற்றவர்களோடு என்ன செய்யணும்? பகிர்ந்து கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசப்படணும். நமக்கு பல பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும். அது எல்லாவற்றின் மத்தியிலும்
ஆண்டவருக்காக நின்னு, ஆண்டவருக்காக சகித்து, ஆண்டவருக்காக பொறுத்து, ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் அவை எல்லாவற்றின் மேலும் நம்ம முன்னேறி செல்ல பிரயாசப்படணும். அல்லேலூயா. பிரயாசப்படுங்கன்னு சொல்லும்போது இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க என்ன செய்யுங்க? பிரயாசப்படுங்க. அப்போ இடுக்கமான வாசல் வழியாக நம்முடைய இது கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கு? விசாலமான ஒரு பாதையா இருக்கு. கேடுனா நரகம், அழிவுக்கு போகிற பாதை, அநித்தியமான உலகத்துல கிடைக்கிற சந்தோஷம் சமாதானம் கிடைக்கிற அந்த பாதை பெருசு. ஆனால் தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிற நித்திய ஜீவனுக்கு போகிற அந்த பாதை ரொம்ப குறுகலா இருக்கிறது, அந்த இடுக்கமா இருக்கு. அதனால நீங்க இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறதுக்கு என்ன செய்யுங்க? பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த உலகத்துல ஆண்டவருடைய சமூகத்துல வந்த உடனே நமக்கு கிடைக்கிற இளைப்பாறுதலோட நின்றக்கூடாது. காய்ச்சல் சோமாயிடுச்சு, நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, ஆண்டவர் நமக்கு நிம்மதியை கொடுத்தாரு, இந்த காரியத்துல தடையை நீக்கினாரு, அற்புதம் செஞ்சாரு, அதோட நம்ம நின்று விடாதபடிக்கு ஒரு நித்திய இளைப்பாறுதலை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த இளைப்பாறுதலை நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்றால் அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்காக நம்ம பாடு சகிக்க, அவருக்காக. அல்லேலூயா. ஞானஸ்நானம் அந்த 5 மந்திரி அவர் ஞானஸ்நானம் பெற்ற போது, கந்தாகை மந்திரி அவர் ஞானஸ்நானம் பெற்ற போது, ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே ஞானஸ்நானம் கொடுத்தவர் எங்க போயிட்டாரு? கர்த்தராலே எடுத்துக்கொள்ளப்பட்டு போய் விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை ஞானஸ்நானம் கொடுத்தவங்க அதுக்கடுத்து இல்ல, சத்தியத்தை சொல்லி கொடுத்தவங்க உடனே ஒன்னாவே என்ன செய்யல, இருக்கல, இப்ப தனித்து இருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிப்புக்குள்ள நடத்தினவங்க, நமக்கு நல்ல முன்மாதிரியா இருந்தவங்க ஒருவேளை இப்ப இல்லாம என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் இயேசு இருக்கிறார். அதனால நம்ம அவரை என்ன செய்யணும்? முன்ன வைத்து அவருக்கு பின் செல்ல நம்ம அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரயாசப்படணும் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தின் மூலம். ஏன் நம்ம ஜெபம் பண்ணணும்? ஏன் அதிகாலையிலே தேவ கிருபையை பெறணும்? ஏன் நம்ம ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும்? ஏன் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல நம்ம கிட்டி சேரணும்? ஒவ்வொரு நாளும் நம்மளை ஏன் சுத்திகரிக்கணும்? நம்மளை ஏன் ஆராய்ஞ்சு பார்க்கணும்? இதெல்லாம் பிரயாசம். ரட்சிப்பு நிறைவேறதுக்கு நம்ம இதெல்லாம் எடுக்கிற பிரயாசங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம், இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 6:16 தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்கு உள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிதாவாய் இருப்பேன். அல்லேலூயா. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிற இந்த காரியத்திலே இன்னொரு பிரயாசம், நம்ம என்ன பிரயாசம் எடுக்க வேண்டியிருக்குன்னா, கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியில் இருந்து நம்ம விலகி, பாவத்தை விட்டு விலகி, பாரம்பரியத்தை விட்டு விலகி, துர்க்கிரியைகளுக்கு விலகி, நம்ம விலக வேண்டிய காரியங்களுக்கு நம்மளை விலக்கி காத்துக்கிடணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நல்ல வெள்ளையும் சொல்லையுமா நான் இருக்கேன். ஒருவேளை வெள்ளையா தான் இருக்குன்னா, வெள்ளையா இருக்கு ஃபுல்லா. ஆனா ஒரு சவதி இருக்கிற இடம், அல்லது அந்த இடத்துல ஒரு ஆயில் போட்டு வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல நான் எப்படி போகணும்? நீங்க சொல்லுங்க. நீங்க நல்ல ட்ரெஸ் உடுத்திட்டு வந்திருக்கீங்க. எல்லாருமே குறைஞ்ச ட்ரெஸ் இல்லை, எல்லாருமே நல்லா தான் என்ன செய்றீங்க, பளிச்சுன்னு தான் வந்திருக்கீங்க. இப்போ ஒரு அழுக்குள்ள ஒரு இடத்துல, ஒரு சகதி நிறைந்த இடத்துல, அங்க அந்த சகதியை தெரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த தண்ணியில பக்கத்துல போனா நம்ம மேல என்ன செஞ்சிடும், அது பட்டுரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? விலகி என்ன செய்வீங்க? போவீங்க இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல நிறைய காரியங்களுக்கு விலக சொல்லுங்க. பாலி இச்சைகளுக்கு
விலகி ஓடணும். விக்கிரக ஆராதனைகளுக்கு விலகி ஓடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விலக வேண்டிய இடத்துல விலக வேண்டிய காரியங்களுக்கு விலகணும். நம்ம இந்த உலக வாழ்க்கையில தான் நம்ம இருந்தாலும் நம்ம இந்த உலகத்தார் அல்ல. தேவன் நம்மளை தம்முடைய ரத்தத்தினாலே மீட்டெடுத்திருக்கிறார். நம்மளை அவருக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிப்புன்னு சொன்னாலே மீட்பது. நம்ம முதல்ல என்ன பண்ணினோம்? அந்தகாரத்துல இருந்தோம். இந்த அந்தகார அதிபதியாகிய பிசாசின் பிடியில நம்ம இருந்தோம். பாவத்திற்கும் சாபத்திற்கும் அடிமைத்தனத்துல இருந்தோம். இயேசு நம்மளை ரட்சித்தார், மீட்டெடுத்தார். அல்லேலூயா. இப்ப மீட்டெடுக்கப்பட்ட நீங்களும் நானும் மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது? அந்த பாவ சாபத்துக்குள்ளேயே நினைச்சக்கூடாது, போகக்கூடாது. நாம நம்மளை விலக்கி காக்க வேண்டிய இடத்துல விலக்கி காக்கணும். நீங்கள் விலகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்துல அப்படிதான் சொல்லியிருக்கு. ஆகையால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை என்ன செய்யக்கூடாது? தொடவும் கூடாது. தொடக்கூடாததை என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அசுத்தமான காரியங்களை தொடக்கூடாது. அப்பொழுது நான் உங்களை என்ன பண்ணுவேன்? ஏற்றுக்கொண்டு. அந்த வசனம் அப்படிதான் சொல்லியிருக்கு. 2 கொரிந்தியர் 6 அதுல 18 வசனத்துல அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு. நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனா இயேசு உடனே நம்மளை ஏற்றுக்கொள்ளல. உங்களுக்கு இங்க தான் சொல்லிருக்கு. நீ இயேசுவை நீங்க நம்ம ஏற்றுக்கொண்ட உடனே அங்க அப்பொழுது அவர் உங்களை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்லாம் இல்லை. இந்த வசனம் சொல்லியிருக்கு. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானஸ்நானம் எடுத்தீங்க. நீங்க என்ன பண்ணுங்க? இப்ப அதுக்கடுத்து நாங்க செய்ய வேண்டிய காரியங்கள்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க விலக வேண்டியதுக்கு விலகணும். அல்லேலூயா. தொடக்கூடாத காரியத்தை தொடக்கூடாது. பேசக்கூடாத வார்த்தைகளை பேசக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு நம்மளை ஏற்றுக்கொள்ளணுங்க. இயேசு நம்மளை இன்னைக்கு உலகத்துல ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உலகத்துல இன்னைக்கு இப்படி இருந்தோம்னா நம்ம உலகத்துல மனுஷங்க நினைக்க மாட்டாங்க. ஆமா, ஏதோ பிரித்தெடுக்கப்பட்ட அவங்க எல்லாம் நம்ம இதுல சேர மாட்டாவ. அவையெல்லாம் இப்போ ஏசு பிள்ளைய, அவையெல்லாம் இப்போ அந்த சபைக்கு போயிட்டாவ அப்படின்னு சொல்லிட்டு உலக மனிதர்கள் ஒருவேளை நம்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் பரலோகம் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மளுக்கு தேவனுடைய அங்கீகாரம் மிக பிரதானம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு விஷய வேதாகம கல்லூரியில் படித்து முடிக்க முடியாத ஒரு பாதியில் நான் செஞ்சேன் வந்தேன். ஏன்னா எனக்கு படிப்பறிவு கிடையாது. நான் 3ஆம் கிளாஸு. அங்கெல்லாம் பட்டதாரிகள் தான் என்ன செய்தாக இருக்காங்க. அவங்க படிக்கிற அளவுக்கு வேகத்தில் என்னால் படிக்க முடியல. விடிய விடிய உட்காந்து பக்கத்தில் உள்ள நோட்டை எழுதினாலும் என்னால் எழுதி முடிக்க முடியல. அப்படி ஒரு நிலையில் போயிட்டு இருந்தது. அப்போ நான் அழுது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் கிதியோனிடத்துல பேசின வார்த்தையை கொண்டு என்கிட்ட பேசினார். உனக்கு இருக்கிற எந்த பலத்தோட போப்பா அப்படின்னாரு. எங்கள் பாஸ்டருக்கு நான் லெட்ரு போட்டேன். எங்கள் பாஸ்டர் வந்தாங்க. பிரின்சிபால்கிட்ட பேசினாங்க. இல்லை பாஸ்டர், அது ரூல்ஸு தான், மறுபடியும் பணம் கட்டணும், மறுபடியும் என்ன செய்யணும், எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு கண் துடைப்புக்காக எங்கள் பாஸ்டர் பேசி பார்ப்போம், ஃபெயில் ஆகிட்டான், ஆனால் இது பண்ண முடியுமான்ட்டு பார்ப்போன்ட்டு. ஆனால் பாஸ்டர் என்ன பண்ணிட்டார்? என்னுடைய தரிசனத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையும் கேட்டு உடனே எங்கள் பாஸ்டர் கூப்பிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல பாம்புக்குள் சந்தைங்கிற இடத்துல ஊழியத்தை ஆரம்பித்து அங்கே ஒரு டாக்டர் எங்களுக்கு ஒரு கொட்டு வாங்கி கொடுத்தாரு. 800 ஒரு கொட்டு. அந்த கொட்டை கொடுத்து சோமனு ஊழியத்தை செய்யிட்டார். ஒரு ஆத்மாக்கள் கிடையாது. அப்போது நானாகவே பாட்டு பிடிப்பேன், நானாகவே வசனத்தை போதிப்பேன், நானாகவே ஜெபம் பண்ணுவேன். நான் முத பிரசங்கம் பண்ணும்போது கொழிஞ்சி மூட்டுக்கும் மண்ணெண்ணெய் செடிக்கும் தான் பிரசங்கம் பண்ணேன். இந்த மைனாபெரி விளக்கு அந்த ஜிஎஃப்ஏ அந்த பைபிள் காலேஜுக்குள்ளே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பிரசங்கத்தை இப்போ இன்றைக்கும் நான் பிரசங்கம் பண்ணணும்னு எனக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என் பிரசங்கம் நிறைய பேருக்கு புரியாது. அந்த மாதிரி தான். ஏன்னா அந்த இது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பாருங்கள், எனக்கு அப்படி ஊழியத்துக்கு நான் வந்துட்டேன். வந்த உடனே ஒரு நாள் நான் போய்கிட்டு இருக்கேன். அப்போ என் மனசில் ஒரு கேள்வி. பாதியிலே நீ வந்துட்ட, பட்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது,
நீ ஊழியக்காரம்னு எதை வச்சு நிரூபிப்ப? உனக்கு சர்டிஃபிகேட் இருக்கா வேணும்? எங்களை பிடிச்ச நீ என்ன பிடிச்ச என்ன எதை வச்சு ஊழியம் செய்கிற? எனக்கு ஆதாரத்தை காட்டு அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொன்னாங்கன்னா, நான் என்னத்தை காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசில் அப்படியே அந்த இருதயத்தில் இந்த எண்ணம் வந்த உடனே 2 கண்ணும் தனியாக ஓடுது. நான் தன்னாலே அழுதுகிட்டு இருக்கேன். அப்போ என்னுடைய இருதயத்தில் ஒரு வசனம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், அல்லேலூயா, ஆமா, சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க, அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னு ஆண்டவருடைய அந்த கட்டளை, அந்த வாசனத்தை என் இருதயத்துல வந்த உடனே கண்ணு 2ஐயும் தொடச்சிட்டு, எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு காட்டு நடந்து போயிட்டு இருக்கிற பாதையில் இது நடக்குது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவனுடைய வார்த்தையில் நமக்கு என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. ஒருவேளை நமக்கு இல்ல, மனுஷங்க இல்ல, இந்த உலகத்தில் உள்ள பெரும்பான்மை இல்ல, நமக்கு இந்த உலகத்திலிருந்து மேன்மையா உலக மனுஷங்க சொல்றாங்களா, அதுல ஒண்ணுமே நமக்கு இல்லாம இருக்கலாம். ஆனால் யாரை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், மனுஷங்க ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், ஸ்தாபனை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், இயேசு நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா, உங்களை இயேசு ஏற்றுக்கொள்வார். இயேசு உங்களை ஏற்றுக்கொள்வார். ஆனா நீங்க நம்ம என்ன பண்ணணும்? ஆமா, விட வேண்டியதை விடணும், தொடக்கூடாதத தொடக்கூடாது, பேசக்கூடாத வார்த்தைய, கோபம் கொண்டாலும் பாவம். ஆமா, யோபு தன்னுடைய நாவினால் என்ன பண்ணல? பாவம் செய்யவில்லை. இன்னைக்கு சோதனை வந்துருச்சுன்னா, பாடுகள் வந்துருச்சுன்னா, இல்லாமை வந்துருச்சுன்னா, நம்ம வாயிலிருந்து வார வார்த்தை என்னன்னே தெரிய மாட்டேங்கி, யார எந்த வார்த்தை பேசுறோம்னே நிச்சய மாட்டேங்கி, தெரிய மாட்டேங்கி. அப்படி நம்ம நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது, நம்மளை விளக்கணும். வாயின் வார்த்தைகளுக்கு, வாயின் சண்டைகளுக்கு, வாயின் வம்புகளுக்கு என்ன செய்யணும்? ஆமா, நாவின் அம்புக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது அம்பு மாதிரி, அதுகளுக்கு நம்மளை விலக்கி காக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ அடுத்து ஒரு வசனத்துல வாசிக்கிறோம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிவு பரியந்தம். பாருங்க, இன்னைக்கு உலகத்துல நம்ம எது வரைக்கும் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? இன்னைக்கு நிறைய பேரு கல்யாணம் வரைக்கும், பொண்ணு பார்க்க வரைக்கும் சபைக்கு வராங்க, பிறகு பொண்ணு கிடைக்க மாட்டேங்கி, நம்ம சாதியில பொண்ணு கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்காக ஒரு மாற்றம், அல்லது உலக வேலைக்காக, படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலை, அங்க போனா வேலை கிடைக்கி அப்படின்ட்டு இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வட்டாரம் ரட்சிக்கப்படுது, இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா முடிவு வரைக்கும் போகுதா அப்படின்னா அது கொஞ்சம் பேர் தான். அல்லேலூயா, நீங்களும் நானும் நம்ம உணர்ந்து நம்மளை அர்ப்பணிக்கணும். ஊழியத்துல எனக்கு இடையில நான் ஒரு ஊழியத்துல ஒரு மெடிக்கல் கேம்ப் நடந்தது, அதுக்கு நான் போயிருந்தேன். அப்போ வேதாகம கல்லூரியில படிக்கிற பாடம் நடத்துகிற ஒரு டீச்சர் என்னை பார்த்துட்டு, ஏன் நீ யாக்கோபு தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா சார் அப்படின்னு. அப்போ எங்க செய்யற, என்ன செய்யற, எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டார். கேட்டுட்டு சொன்னாரு, 1-2 பேராவது ஊழியத்தில் இருக்கீங்களப்பா, ஒரு ஆறுதலா இருக்கு. 350 பேர் படிச்சாங்க, ஒருத்தனும் இடையில என்ன பண்ணிட்டான், பெட்டி கட்டிட்டு போனவனா, நீங்க 2-5-6 பேரை பார்த்தேன், ஒருத்தனும் மினி பரிசு கான்ட்ராக்டராகவும் பெட்டிக்கெட் வச்சிருக்கவனாவும் இருக்கான். நீ ஊழியத்தில் இருக்கவங்க, எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னாரு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதாகம கல்லூரியை போனாலும், படிச்சாலும், ஊழியத்தை செய்தாலும், ரட்சிக்கப்பட்டாலும், ரட்சிப்பு என்பது எது வரைக்கும் இருக்கணும்னா முடிவு பரியந்தம். அல்லேலூயா, நிற்கிற நீந்தானே. ஆமா, எச்சரிக்கையா இருக்கணும். அதுக்குதான் அந்த வசனம் சொல்லி இருக்கு. நம்ம இன்னைக்கு இருக்கிறோம், நான் எப்ப மரணத்துல உண்மை பின்பற்றேன், சாவில உண்மை பின்பற்றேன் அப்படின்னு நம்ம வீர வசனமாக பேசுகிற அந்த மாம்ச வைராக்கியத்தோடு நின்று விடாதபடி, உண்மையிலேயே ஒரு அர்ப்பணிப்போடு கூட, உண்மை விட்டு நான் எங்க போவேன், உங்ககிட்ட மட்டும்தான் நித்திய ஜீவன் தருகிற வசனம் இருக்கு. அல்லேலூயா, உம்மை போல ஒரு தெய்வம் இல்ல, நீர்தான் கிறிஸ்து. ஆமென். அந்த ஒரு உறுதி
முடிவு பரியந்தம் கொன்று போட்டாலும், ஆமா, என்ன என் சரீரத்தில் உள்ள தோல் முதலாக அழுகி போனாலும், அப்போ அந்த ஒரு நிலையில ஒரு முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. பெருமைக்கல்ல, உண்மையிலே நம்முடைய ஐக்கியத்துல நல்ல ஒரு ஊழியர்கள் ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பாடுகளிலும், எத்தனை கஷ்டங்களிலும், எத்தனை நிந்தைகளிலும், எத்தனை அவமானங்களிலும், எத்தனை நிந்தை, எத்தனை இல்லாமைகள், எத்தனை காரியங்கள், எத்தனை சவால்கள், சங்கடங்கள் வந்தால் கூட அப்படி நின்று கர்த்தருக்காக ஊழியத்திலே நிற்கிறாங்க, விசுவாசத்தில் நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இங்க இருக்கிறாங்க. அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், இல்லாமைகள் வரலாம், நிந்தைகள், அவமானங்கள் வரலாம். என்ன வந்தாலும் சரி, முடிவு பரியந்தம் நிலைச்சு நிற்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, வேகமாக அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம செல்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசித்த இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இம்மைக்காக மாத்திரம் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆமா, யாரை பின்பற்றக்கூடாது சொல்லுங்க? கிறிஸ்துவை பின்பற்றக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரட்சிக்கப்பட்டோம், நம்ம ஞானஸ்தானம் பெற்றோம், நம்ம நிலைச்சு இருக்கிறோம். சரி, ஆனா எதுக்காக நிலைச்சு இருக்கிறோம்? வெளியே போனா வெக்கமாயிரும், கேவலமாயிரும், அப்படி இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்கு ஒரு மறுமை இருக்கிறது, நமக்கு இன்னொரு வாழ்வு இருக்கிறது. அல்லேலூயா. தற்கொலை பண்றவங்க எல்லாம் ரொம்ப சங்கடம். சாவுறது கூட அவங்களுக்கு துணிச்சல் வந்துருது. பயங்கரமான நாத்தம் அடிக்கிற மருந்த ரொம்ப ஒரு மாதிரி உட்கொள்ளே, சும்மா அதை சொல்ல முடியாது, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் என்ன பண்றாங்க? குடிச்சிடறாங்க. எதுக்கு? சாகணும். எந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தாலும் சாக துணிகிறாங்க. ஆனா உலகத்துல எத்தனை விதத்துல வாழ்வு இருக்கிறது, அவங்களுக்கு அந்த வாழ்வதற்கு ஒரு துணிச்சல் என்ன செய்யல? இல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுக்கும் எனக்கும் வாழ்வு தந்த வள்ளல் இயேசு இருக்கிறார். அதனாலதான் நீங்களும் நானும் சாகாம இருக்கோம். அல்லேலூயா. சாகாம. உண்மை இல்லைங்க, உண்மை இல்லை. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல ஒரு நாள், நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க, நான் யதார்த்தமா சொல்றேன், உள்ளதை சொல்றேன், நீங்க தவறா புரிஞ்சுக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்னுடைய ஊழியத்துல ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். முதல் பிள்ளைய வேண்டாம், பிள்ளைய வளர்க்கறதுக்கு நமக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி நிலையில ஆண்டவர் என்ன செஞ்சாரு? குழந்தையை தந்தாரு. ஊழியத்துல பயங்கரமான அது கிராமம், வளர்ச்சி இல்லாத ஒரு இடத்துல ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். ஒரு தடவை ஒரு வார காணிக்கையில் 4,4 ரூபா நான் எண்ணி வச்சிருக்கிறேன். அப்போ 4 நாளாக உண்டு. 4,4 ரூபா எண்ணி வச்சிருக்கிறேன். அந்த வாரம் முழுவதும் நடத்துவதற்கு வேற ஒன்றுமே வழியே என்ன செய்யலை, இல்லை. ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வாரம் ஒரு பனங்குடியில் ஒரு ஊழியர் கூட்டம் எங்களுக்கு ஸ்தாபனத்தில். அந்த ஊழியர் கூட்டத்துக்கு ஊழியரோட ஊழியராக என்ன செஞ்சாச்சு, அவங்க கூட பிரயாணப்பட்டாச்சு. மனசுக்குள்ள ஒரு அங்கலாய்ப்பு. பிள்ளை காரியங்கள், குடும்ப காரியங்களை நமக்கு நடத்துவதற்கான ஒரு நிலையில இல்லை. ஒரு பிள்ளைக்கும் ஒரு மனைவிக்கும் ஒரு தகப்பனாகவோ கணவராகவோ இருக்கக்கூடிய ஒரு நிலையில நம்முடைய வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்வாதார தேவையை சந்திக்க முடியாத நிலையில இருக்கிறோம். ஏன் நமக்கு இந்த வாழ்க்கை வாழணும்? ஊழியத்தில் படிப்பு இல்லை, அது இல்லை, இதில் என்னென்ன இல்லை எல்லாம் நினச்சிக்கிட்டு எத்தனை பேர் சாவுதான், எத்தனை பேர் ஆக்சிடென்ட்ல ஆகி சாவுதாங்க வைக்காங்க, எத்தனை பேர் கொஞ்சம் வயசுல சாவுதாங்க. தன்னால நம்ம செத்தா நரகத்துக்கு போயிடுவோம், அதுதான் பயம். நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஆண்டவரா நம்மளை எடுக்க மாட்டேங்கார. எத்தனை இடத்துல போகுது நமக்கு சாவு வர மாட்டேங்க, எத்தனை இடத்துல உழுதும், அதெல்லாம் நான் நினைச்ச மாட்டேங்கி வர மாட்டேங்க அப்படின்னு நினைச்சு மனசு வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அங்கே உட்காந்துருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை போய்கிட்டு இருக்கு, அபிஷேகத்தில் நிறைஞ்சி பயங்கரமா ஆராதனை போய்கிட்டு இருக்கு. அங்கே ஓவர்சியர் வந்தார், மைக்கை பிடிச்சாரு. மைக்கை பிடிச்சிட்டு அவர் ஏதோ புஸ்தக சுருளில் எழுதப்பட்டிருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி, உங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. திடீர்னு சொல்றாரு,
என் வாழை பிடிக்கல, எனக்கு வாழ்வு இல்லைன்னுமே, சாவுதான் எனக்கு முடிவு அப்படின்னு எலியா மாதிரி சூரச்செடிகளை இருக்கவங்க, சாவுதான் வழி, வேற வழி இல்ல அப்படின்னு நினைக்கிறிய நீ? சாவே இல்லப்பா உனக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாரு ஆண்டவரு. உன் பக்கத்துல வந்திருக்காரு. நீ சாவுதான் முடிவுன்னு நினைக்கிற, உனக்கு சாவே இல்லாம ஆக்குவாருப்பா அப்படின்னு சொன்னாரு. அபிஷேகத்தில் நிறைஞ்சு சொல்லேன், அன்னையிலிருந்து அந்த எண்ணம் போச்சு. கஷ்டம் வருது, பிரச்சனைகள் வருது, பாடுகள் வருது. பாருங்க, நான் எதுக்கு சொல்றேன்னா, சாகணுங்கிற எண்ணம் வந்தா கூட அந்த எண்ணத்தையும் மாற்றக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். சாகிறதுக்கு நம்மளை வைக்கல, நம்மளை வாழறதுக்கு வைக்கிறாரு. ஆனா வாழ வழி இல்லாம, வாழ தெரியாம மக்கள் எவ்வளவோ பேரு மாண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்களும் நானும் அழியாமையை தரித்துக் கொள்வதற்காக இயேசு உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நித்திய மீட்பை உண்டு பண்ணினார், நித்திய ஜீவனை உண்டு பண்ணினார். அதனால இம்மைக்காக மட்டும் நினைச்சு கூடாது, ஊழியம் செய்கிறதாகவோ இம்மைக்காக மட்டும் விசுவாசத்தை ஆராதனைக்கு வருகிறதாகவோ ஜெபம் பண்றதாகவோ நினைச்சு கூடாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்துல கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அத 1 கொரிந்தியர் 15:21 வாசிக்கிறேன். மனுஷரால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. பாவம் எப்படி வந்துச்சு? ஆதாமினால. ஒரு வசனம் இப்படி இருக்கு, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால, ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் இந்த உலகத்திலே வந்தது போல இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலினாலே ரட்சிப்பு, மீட்பு, ஜீவன் வந்துச்சு. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உயிர்த்தெழுதல் உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவினால் வருகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம என்ன பண்ணணும்னா, அவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ரோமர் 6:9 9 வசனம் வாசிக்கிறா. ரோமர் 6ஆம் அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கும் போது, நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாமும் பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளணுமா? அல்லேலூயா. நம்முடைய நினைப்பு எப்படி மாறணும்? இயேசுவுக்குள்ள நாம என்ன செய்கிறோம்? ஆமா, பிழைச்சிருக்கிறோம். அல்லேலூயா. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியான ஒரு அடையாளமான ஞானஸ்தானத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். நீங்களும் நானும் பாவத்திற்கு செத்தவர்களா இருக்கிறோம். வேதத்தில் எப்படிதான் எழுதப்பட்டு, நம்முடைய மாம்சத்தினுடைய இச்சைகளை சிலுவையிலே அறைந்து, அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும். அப்போ பாவத்தை நம்ம இயேசு எப்படி அடிக்கப்பட்டு மரித்தாரோ அதே போல நீங்களும் நானும் ஒரு நாள் பாவத்திற்கு மரித்தோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பு இந்த வசனங்கள் எல்லாம் இந்த சிலாக்கியங்கள்லாம் இல்லாத காலத்திலேயே அவன் பாவத்துக்கு செத்து இருந்திருக்கான். பாருங்க, எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அவன் எப்படி நான் பாவம் செய்வேன்? நான் கிடையாதுமா, நானா செய்ய முடியாது, நானா முடிவெடுக்க முடியாது. நீ எந்த கோலத்துல வந்து எந்த தனி அறையில வந்து நின்னாலும் நான் உனக்கு இந்த பாவத்துக்கு என்ன செய்ய முடியாது, என்னால உடன்பட முடியாது அப்படின்னு சொல்லி அவனுடைய அர்ப்பணிப்பு தேவனுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு இந்த வசனத்தை ஆவினாலும் இந்த ஜீவனாலும் நமக்குள்ள பெற்றிருக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் யோசேப்பை பார்க்கலும் அதிக வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையை கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் தான் பாவத்துக்கு ரொம்ப செத்துருக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, பாவம் எப்போதுமே வந்து போராடத்தான் செய்யும்.
வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதுல ரத்தம் சிந்தத்தக்க விதமாக நீங்கள் எதிர்த்து நிக்கலையே. பாவத்துக்கு விரோதமா நம்ம என்ன பண்ணணுமா? எதிர்த்து நிக்கணுமா? இன்னைக்கு பாவத்தை செய்து இதெல்லாம் அதெல்லாம் யாரு அப்படிலாம் இருப்பா இந்த காலத்துல? ஒரு நியாயம் நமக்குள்ளேயே, என்ன அவிய சரியாவா இருக்காவ, அந்த பாஸ்டர் சரியாவா இருக்காரு இப்படின்னு ஒன்னு ரெண்டு நமக்கு சாதகமான, நமக்கு கம்பெனிக்கு இருக்கிற ஆட்களை மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தோம்னா நமக்கு உயிர்த்தல் கிடைக்காது, மறுரூபம் கிடைக்காது, நித்திய ரட்சிப்பு கிடைக்காது. அல்லேலூயா. விலையே எவ்வளவு விலை உயர்ந்த விலை கூடுன பெட்டியில நம்ம அடக்கம் பண்ணாலும் நம்ம சரீரம் உயிரோட வராது. உயிர்த்தெழணும் அப்படின்னு சொன்னா அதற்கு பங்குள்ளவர்களாக, அதற்கு பாத்தியப்பட்டவர்களாக, அதற்கு பங்காளிகளாக நாம வாழணும். ஆமென் சொல்லுங்க. இயேசு உங்களையும் அதுக்காக, எனக்காக, அதுக்காக தான் ரத்தம் சிந்தி அவர் மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமும் நம்ம என்ன செய்கிறோம்? சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 6வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கிறோம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் அவயவங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. நம்ம அவயவங்களை என்ன பண்ணணுமா? ஆமா, நீதியினுடைய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணுமா. தேவனுடைய கையில ஒரு ஆயுதம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் எதுக்கு பயன்படுத்துவாரு சொல்லுங்க? உங்க வீட்டில் இருக்கிற கத்தியை நீங்க எதுக்கு பயன்படுத்துவீங்க? கத்தரிக்காய் வெட்ட, பீன்ஸ் வெட்ட. கறிக்கடைக்காரனுக்கு கத்தியில கையில இருக்க கத்தியை வச்சு எதை வெட்டுவாரு? கறியை வெட்டுவாரு. ஒரு ரவுடி கையில கத்தி இருந்துச்சு என்ன பண்ணுவான்? போட்டு தள்ளுதாங்க பாருங்க, கொலவரி பிடிச்சு நினைச்சுதாங்க. இப்போ நீங்களும் நானும் ஒரு ஆயுதம், அது நீதியின் ஆயுதங்களாக. ஒரு நாள் அநீதியின் ஆயுதமா இருந்துச்சு நம்ம ஆயுதம். நம்ம என்ன பண்ணினோம்னா அநீதியின் ஆயுதங்களாக சாத்தானுடைய கையில நம்முடைய அவயவங்களை ஒப்பு கொடுத்திருந்தோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்டதே காட்சி, அப்பா இதுதான் உலகம், கொண்டதே கோலம், நண்டுதிங்க ஊருக்கு போனா நடுப்புங்க நமக்கு. இப்படி நம்ம எல்லா நிலைகளிலும் அப்படி இருந்தோம். ஆமா, நான் மாடம் கோயிலுக்கு முன்னால நின்னுக்கிட்டு பிதாசுதன் போட்டு போவேன். நான் ஆர்சி ரோமன் கத்தலிக்ல எனக்கு பிதாசுதன் போடத்தான் தெரியும். ஆனா அங்க நாக்க துருத்திக்கிட்டு நிற்க உடனே ஒரு பயம், எப்பா என்னை பயம் கட்டுறாதப்பா, எனக்கு என் கூட வந்துடாத, நான் ஒத்தியில இருக்கம்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் பிதாசுதன் தெரியாது. அல்லேலூயா. இப்ப அவனுக்கு தெரியும், நீ பிதாசுதன் போட்டாலும் எனக்கு தான் போடுது, ஓகே ரைட் போயிட்டு வா. ஏன்னா நம்முடைய அவயவங்கள் நீதியின் ஆயுதங்களாக உலகத்தின் கையில் இருந்தது, பிசாசின் கையில் இருந்த போது பலவிதமான அசுத்தமான காரியங்களுக்கு காவாலித்தனமாக, துரியச்சைக்கு இடமாக உடலை பேணி இந்த உடம்ப பல விதத்திலே சமூக விரோதமான காரியங்களிலே செய்தது. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்துல நீதியின் அவயவங்களாக ஒப்பு கொடுக்கும் போது இயேசு அவர் தமக்கென்று, பரிசுத்தத்திற்கென்று, நீதிக்கென்று, தேவனுடைய நித்திய ராஜ்யத்திற்கென்று உங்களையும் என்னையும் பயன்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால உங்களை எங்க ஒப்பு கொடுக்கணும்? அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். பிசாசுக்கு நினைச்ச கூடாது, ஒரு நாளும் ஒப்பு கொடுத்துட கூடாது. தேவ ஆலோசனைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். துன்மார்க்கருடைய ஆலோசனைக்கு நினைச்ச கூடாது. ஏக்கா என்னக்கா இதெல்லாம் தப்பாக்கா? அண்ணா அவையெல்லாம் கோயிலுக்கு தானே போறாவ, அவையெல்லாம் எங்க அப்பா சொல்லுவாரு, ரட்சிக்கப்பட இருந்தாரு, ஏலே சந்தோஷம் போகாத கோயிலுக்கால நீ போற, சந்தோஷம் 30 வருஷம் அந்த கோயிலுக்கு போறாமலே, நீ இன்னைக்கு இருந்துகிட்டு ஆண்டவர் அல்லேலூயான்னுகிட்டு நீ என்ன செய்த? எனக்கு கேவலமா இருக்குல்ல, உன் வாழ்க்கையை பார்த்தா அத்தனை பேரும் காரி துப்பு தான் அப்படின்னு என்ன பண்ணுவாரு சொல்லுவார். அல்லேலூயா. ஏன்னா
கருதறுக்க போற நேரத்துல ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னா கருதறுக்க போக மாட்டேன். இங்க கருதறுத்து வந்தாதான் கஞ்சி வீடு. வீட்டுல வந்து என்ன பண்ணணும், வேலை பார்த்துட்டு வந்து கூலி கொடுத்தாதான் வீட்டுல கஞ்சி. ஆனா ரட்சிக்கப்பட்ட போது எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னா எவ்வளவு வசம் வாங்கினாலும் சரி, என்ன பாடுபட்டாலும் சரி, சர்ச்சுக்கு தான் நான் போவேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னப்பா உன் அவன் கோயில் அழிதான், ஏசு ஏசுன்ட்டு போறான், கிறுக்கண்டா பிடிச்சிருச்சாப்பா அப்படின்னு எல்லா பேரும் என்னைய கேட்காமல அந்த 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 சந்தோஷத்தை பாரு. இந்த வாரம் அவன் போனோம்னா அடுத்த வாரம் அவன் போக மாட்டான், அவன் பொண்டாட்டி போவா. அதுக்கு அடுத்த வாரம் ரெண்டு பேருமே வயல்காட்டு போவாவில பிள்ளைகளை அனுப்பிட்டு. இப்படி ஒரு மாத்தைக்கு ஒரு தடவை போறான், நீ ஒரு மாத்தைக்கு ஒரு ரெண்டாட்ட போல வார வாரம் அவன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கான் அப்படின்னு என்ன பண்ணுவாரு சொல்லுவார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதனுடைய ஆலோசனை அப்படி. மனிதனுடைய கையில நம்மளை ஒப்பு கொடுத்தோமானால், ஒரு ஆராதனையை கட் பண்ண அந்த தோமா அவிசுவாசியா மாறிட்டார். அல்லேலூயா, அற்ப விசுவாசியே அப்படின்னு தேவனுடைய கோபத்திற்கு ஆளானாரு. இயேசுவையினுடைய உயிர்த்தெழுதலின் சந்தோஷத்தை அவரால் அனுபவிக்க முடியல. எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, இயேசு வந்தாரு, இயேசுவை பார்த்தோம். ஏய், இந்த வாரம் சர்ச்சில் ஆராதனை எப்படி இருந்தது தெரியுமா, ஆண்டவருடைய பிரசன்னம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கர்த்தருக்குள்ள வார்த்தையினாலே களி கூறுகிறாங்க. ஆனா இவன் இஞ்சி தின குரங்கு மாதிரி, அதெல்லாம் நடந்திருக்காது, நான் வந்து அவரை பார்த்த பிறகுதான் நம்ம உங்களுக்கு நீங்க சொல்லுதெல்லாம் அப்படிலாம் நம்ப முடியாதுப்பா அப்படின்னு நினைச்சுதான். இயேசு கிறிஸ்துனுடைய சீசன்ல ஒருவனே ஒரு ஆராதனையை கட் பண்ணும்போது அவனுக்குள்ள அவிசுவாசம் வருமானால் நீங்களும் நானும் எம்மாத்திரம். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவனுடைய ஆலோசனைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனம் அப்படியே அந்த வேத பகுதியை வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாசனை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும், நீங்கள் பாவம் செய்யாமலும் நீதிக்கேற்ற விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கமுண்டாக அதை சொல்லுகிறேன். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தியினே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்துல பாருங்க, ஒரு கூட்டம் என்ன செய்கிறது இருக்கு. உயிர்த்தெழுதெல்லாம் ஒன்றும் கிடையாதியா, ரட்சிக்கப்பட்டாச்சு, சபையில் அங்கமாயிட்டோம், வரியை கொடுக்கும், நம்ம சர்ச்சில் ஒரு மெம்பராக நினைச்சாச்சு ஆயாச்சு, சாவம் செத்தனைக்கு பாஸ்ட்மார் எல்லாரும் வருவாங்க, அடக்கம் என்ன செய்யுது பண்ணுது. அன்னைக்கு ஓ இவங்க வேதக்காரவங்க, இவங்களுக்கு ஒரு வேதக்கார கூட்டம், இவ்வளோ கூட்டம் இருந்திருக்கு அப்படின்னு உலகத்துக்கு என்ன செய்யும் தெரியும். அதோட முடியுது மேட்ரு அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்றாங்க. ஒரு கூட்டம் சொல்றாங்க, நம்ம வந்து மரித்தோரிலிருந்து உயிர் தெழுவதற்காக இயேசு செய்த கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறும், எப்படினாலும் என்ன பண்ணுவோம், உயிர் தெழுவோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு நிறைய பேருக்கு, ஒரு சிலருக்கு ஒரு ஒரு பயம் என்னன்னா, ஆக்சிடென்ட்ல செத்துருக்காங்க, விசுவாசிகளே இப்படி நினைச்சிருக்காங்க, தண்ணியில முங்கி செத்துருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படி போய் உயிர்த்தெழு இல்லையா, அப்போ அவங்க ஏதோ பாவம் செஞ்சுட்டாங்களா? அப்படிலாம் கிடையாது. முடிவு வரையும் நீங்க ரட்சிக்கப்பட்ட நிலையில உங்களுடைய வாழ்வு ரட்சிப்பிலேயே இருக்குமானால், எந்த நிலையில எந்த ரூபத்தில் மரணம் வந்தாலும் அந்த மரணத்தின் வழியாக ஜீவனுக்குள் நம்ம பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. இயேசு வரும்போது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அங்க ஒப்புவிக்குமா, அங்க கடல் தன்னிடையிலிருந்து என்ன செய்யுமா ஒப்புவிக்கும், சாம்பல் மண் என்ன செய்யும் ஒப்புவிக்கும். இன்னைக்கு வேதத்துல இன்னும் ஆராய்ந்து பார்ப்போமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய சமூகத்துல வைத்திராதே கொடு அப்படின்னு சொன்னா போது அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எப்படி எங்க செத்திருந்தாலும், அல்லேலூயா, கிறிஸ்துவுக்குள்ள மரித்திருந்தவங்க எழுந்திருப்பாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு வருத்தம், அப்படி செத்துட்டாங்களே இப்படி, ஆனா வருத்தம் தான், இப்படி செத்த அப்படி
உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டிருக்கவங்க எப்படி செத்தாலும் சந்தோஷம்தான். ரட்சிக்கப்படாம அவங்க எவ்வளவு நல்லா செத்தாலும் கஷ்டம்தான். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால ரட்சிக்கப்படுகிற ஒரு தேவனுடைய மனுஷனுடைய மரணத்தை நினைச்சு கூடாது. நான் ரொம்ப துக்கப்பட்டேன். ஒரு சில சம்பவங்களை ரொம்ப கேள்விலாம் எனக்கு வந்துச்சு. ஆண்டவரே, ஒரு பரிசுத்தவான் இவரு நல்ல ஊழியம் செய்கிறவர், இவருக்கு எதுக்குப்பா இப்படி ஒரு மரணம் அப்படின்னு சொல்லி எனக்கு பயங்கர ஒரு வேதனையும் கேள்வியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லுகிறது? அவங்க விழுந்தாலும் எழுந்தாலும் தேவனுடையவர்கள். நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். அல்லேலூயா, அவங்க நீதிமான். அதனால தேவன் அவர்களை என்ன பண்றாரு? தேவன் அவர்களை நடத்த வேண்டிய பாதையில நடத்துகிறார். நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? அந்த பாதையிலேயும் அவங்க அந்த முடிவு பரியந்தம் நிலைச்சிருக்காங்க. பத்தியலா, மறுதளிக்காம. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன வந்துருது? சின்ன பிரச்சனை, என்னத்த ஆண்டவர் என்னத்த செவம் பண்ணி செத்துக்கித்து போயிருவோமோ அப்படின்னா உடனே செவமே நினைச்சிரும், நின்றோம். உயிரோடு இருப்போம், உங்களை ஆண்டவர் உயிரோட உங்களை பிழைக்க பண்ணுவார். சாவர தரவேல நீ இப்ப பிழைச்சிருவே எந்திரிச்சிருவேன்னு சொன்னாதான் ஆளுக்கு சந்தோஷம் குதூகலம் வருது. அப்படின்னா அது ரட்சிப்பு சரியில்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கரத்துல இருக்கிறாய், அலங்காரமான முடியா இருக்கிறாய். தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ளே நீ அடங்கி இரு, உத்தமனாயிரு அப்படின்னு சொல்லி அவர் உங்களை அத ஆபிரகாமுக்கு இன்னைக்கு இந்த ஜெபத்துல வந்து வாசிக்கும் போது பாஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு எப்படி இரு? உத்தமனாயிரு. அது வேதாகமத்துல வந்து அவர் முதிர்ந்த ஒரு மனுஷனா இருக்கிறார். அப்போ முதிர் வயதா இருக்கிறாரு, எல்லா ஆசீர்வாதமும் வாங்கிட்டாரு, எல்லா நிலைகளிலும் அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறாரு. ஆனா அவருக்குள்ள என்ன இருக்கு? இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய பார்வையில சொல்றாரு, நீ இன்னும் என்ன பண்ணணும்? உத்தமனாவே இருக்கணும்பா, நீ உத்தமனாவே இருக்கணும். யோபு அந்த உத்தமனமா இருந்தத அவருடைய மனைவி பார்த்தா, நீ வந்து இன்னும் உத்தமத்துல இருக்கீரா? எப்ப நண்பர்கள்லாம் போயிட்டாங்க, பிள்ளைகள்லாம் செத்து போச்சு, சரீரத்துல சுகமே இல்லை, வியாதி, எல்லா பிரச்சனை உனக்கு, உன் வாழ்க்கையில வராத கஷ்டமே இல்லை. ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாத பிரச்சனை எல்லாம் உனக்கு வந்திருக்குப்பான். ஆனா நானும் பார்க்கேன், இந்த உத்தமத்தை மட்டும் நினைச்ச மாட்டேங்கிறது, விட மாட்டேங்கிற. அல்லேலூயா, அதுதான் சரியான ரட்சிப்பு. அல்லேலூயா. நான் அதிகமா அந்த ஐயா தாமஸ் ராஜ் ஐயா அவங்கள நான் அவங்களுடைய வார்த்தையை அதிகமாக கேட்கறது வழக்கம். அப்போ கடந்த நாட்களில் நான் அவருடைய மரணத்தை, அவங்க போன பாதை, மரண தருவாயில போன பாதையை பார்த்துட்டு உண்மையிலே நானே வந்து அழுதேன். இப்படி ஒரு பரிசுத்தவானுக்கு இப்படி ஒரு நிலைன்னு சொல்லி அப்படி ஒரு யோசனை இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அவங்களுடைய விசுவாசம், அவர்களுடைய அந்த மரண தருவாயிலும் அவர்களுடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தைகள், அவர்களுடைய இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தைகள், அவர்களை குறித்து உயிரோடு இருக்கும் போது அவங்க நர்ஸு, அவங்கள பார்த்த நர்ஸுகள், அவங்களுக்கு பணிவிடை செய்தவங்கலாம் அவங்கள குறித்து சொன்ன சாட்சிகள், காரியங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எவ்வளவு மேன்மையான ஒரு அனுபவம். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை, கிறிஸ்துவினுடைய சாயலை நம்ம உயிரோடு இருக்கும் போதே அனுபவிக்கணும். மரணம்னு சொன்னாலே பயம் வரக்கூடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாவதுக்கு ரெடியா இருக்கணும். நேற்றுக்கு நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது வேற விதமாக பேசிட்டு எங்கள் வீட்டம்மாட்ட சொன்னேன், மன்னிச்சுக்கிட்டு இருந்தோம், சொல்லியாச்சு, அதனால பாதியிலே விட்டுறக்கூடாது. அப்போ ஆண்டுடைய வருகைக்கு முன்னால மரணம்னு நமக்கு வந்ததுன்னா உனக்கு முன்னால நம்ம மறிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எதுக்கு இப்படி சொல்லுதியா அப்படின்னு கேட்டா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் ஒரு சில காரியங்களை சொன்னேன். எனக்கு ஊழியத்தில் தான் வந்து என்னென்ன விதங்களில் பொருளாதாரம் அல்லது இந்த சரியான படிப்பு பட்டம் அந்த மாதிரி காரியங்கள் தான் இல்லைன்னு பார்த்தா, அடுப்பாங்கரில் நீ 2 நாளைக்கு இல்லட்டா கூட அந்த வேலையை பார்க்கறதுக்கு எனக்கு அறிவு இல்லையே. தட்டை கழுவும் தெரியும் எனக்கு, ஆனால் அந்த சட்டி பானையை கழுவுறதுக்கு எனக்கு தெரியாது. சாப்பிட்றது தட்டை ஓரளவுக்கு கழுவிடுவேன், சின்ன சின்ன பாத்திரங்களை கழுவிடுவேன். ஆனால் மற்றபடி என்ன சொல்லி போடுறேன்,
1 2 சமையலை பண்ணிடுவேன். ஆனால் எனக்கு என்ன செய்ய முடியாது. குழம்பு கூட வச்சிருவேன். குழம்பு பக்கத்தில் நின்று சுட வைக்கிறதுக்கு எனக்கு தெரியாது, அடி பிடிச்சிரும். எனக்கு அது ஒப்பேராது. அதனால் எந்தெந்த வீட்டில் எந்தெந்த வேலைகளை எங்கே எந்த பொருள் எங்கே இருக்குது, யாது நான் வச்ச பொருளையே அவட்ட தான் கேட்பேன். இது எங்கே உள்ள வச்சேன், எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தான் சொல்லணும். இப்படி நிறைய விதத்தில் நான் குறைவுள்ளவன். அதனால் ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரு. எனக்கு அப்படி ஒரு வேளை அவருடைய வருகை தாமதித்தால், அவருடைய வருகை இருக்குமானா நம்ம போயிடுவோம். வருகை தாமதித்தால் உனக்கு முன்ன நான் போனேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பவும் ஆயத்தம் தான், எப்பவும் ரெடி தான். ஏன்னா எதையுமே நம்ம பலத்தால் ஒன்றும் செய்யலை. என் பிள்ளையினுடைய திருமணம் நடந்துச்சு. எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாமே தேவன் தான் செய்கிறார். நம்ம இருந்தாலும் செய்யத்தான் போறாரு, இல்லாட்டாலும் இதை விட மேன்மையாக தான் செய்ய போறாரு. நான் அதை அந்தோணி ரவிச்சந்திரன் பாஸ்டருடைய மகளுடைய காரியத்தை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவர் சாகும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் அவருடைய மகளுடைய திருமணத்தில் போயிருந்தேன். அப்பா, நான் இருக்கேன் என் பிள்ளை கல்யாணத்தை விட, அவர் இல்லை, ஆனால் அவருடைய பிள்ளை கல்யாணம் அப்படி இருந்துச்சு. அதனால் நான் நினச்சிக்கினேன், எனக்கு உண்மையில் எது வேணாலும் ரெடி தான். அல்லேலூயா. ஒரு சில இந்த பிள்ளை கல்யாணத்து வரைக்கும் இருப்போம், இது வரைக்கும் இந்த பேர பிள்ளைகள் வரைக்கும் இருப்போம். எப்போ வர ஆண்டுடைய அழைப்பு வருதோ போக தயார். அல்லேலூயா. அதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்புக்குள்ள கிறிஸ்து இயேசு நம்மை கொண்டு போக அவருடைய வார்த்தையை கொண்டு நமக்கு உணர்த்துகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரம் இல்லாதனால அப்படியே நான் கடைசிக்கு நாம் என்ன செஞ்சிருந்தேன், போயிருந்தேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை, அதை 15ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அதை என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. நாம் எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை. கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுரூபத்தை குறித்து இங்க சொல்லுகிறார் பாருங்க. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு இமை பொழுதிலே. எப்படி கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து ரட்சிக்கப்பட்டு அனுதினமும் ரட்சிக்கப்படுகிற அனுபவத்திற்குள்ளே ஒவ்வொரு நாளும் நாம கிறிஸ்துவோடு இணைந்து கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த அனுபவத்திலே நமக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை இந்த வார்த்தை தருகிறது. நாம் எல்லாரும் நம்ம மறிக்க போறதில்ல, எல்லாரும் நம்ம ஒரு நாள் என்ன செய்ய போறோம், மறுரூபம் அடைய போறோம். அல்லேலூயா. ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் கூட முதலாவது நமக்கு முன்னாலே அவங்க என்ன பண்ண போறாங்க, உயிர் தெழுந்து வர போறாங்க, ஒரு மறுரூபத்திற்குள்ள வர போறாங்க. உயிரோடு இருக்கிற நம்மளும் என்ன செய்ய போறோம், மறுரூபம் அடைய போறோம். அல்லேலூயா. இந்த மறுரூபத்தை குறித்து ஒரு சில குழப்பங்கள் நிறைய இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் வேத ஆராய்ச்சி அப்படின்னு ஒரு காரியத்தை அடித்தேன் நைட்டில். எனக்கு காலையில் ஒரு 3 மணிக்கு அடித்தேன். எனக்கு இன்னும் அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை, எனக்கு ஆண்டவரே எனக்கு தெரிய மாட்டேங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை அப்படியே இது பண்ணிட்டு ஒரு வேத ஆராய்ச்சின்னு ஒரு இதை பார்த்தேன். அதில் சரித்திரத்தை சொல்கிறாங்க. இந்த உயிர்த்தெழுதலை குறித்து கொரிந்து சபையிலும் சரி, அன்றைய தினத்தில் இருந்தவங்களுக்குள்ளே நிறைய துருபதேசங்கள் என்ன செஞ்சாங்களாம், இருந்தாங்களாம். நிறைய குறுப்பாக என்ன இருந்திருக்காங்க. இன்னைக்கு சபைகள் எப்படி பெருகி இருக்கோ அது மாதிரி உபதேசங்கள் பெருகி, அந்த உபதேசத்தினால நிறைய பிளவுகள். இயேசு இருக்கும்போது கூட இந்த பரிசேயர்கள் சதிசேயர்கள், அவங்கள பரிசேயர்கள் ஒரு கூட்டமாகவும் சதிசேயர்கள் ஒரு கூட்டமாகவும் இருப்பாங்களாம். இயேசுவை எதிர்க்கிறது 2 பேருமே எதிர்த்தாலும், ஆனா இவங்களுக்குள்ளேயே ஒரு எதிர்ப்பு இருக்கு, ஒரு கருத்து வேறுபாடு. என்ன ஒரு கருத்து வேறுபாடு? ஒரு கூட்டம் தூதர்களை நம்புது, உயிர்த்தெழுதலை நம்புது, ஒரு கூட்டம் என்ன செய்ய மாட்டேங்கி, நம்ப மாட்டேங்கு. அல்லேலூயா. இன்னைக்கும் அந்த மாதிரி உயிர்த்தெழுதல் சொன்னாலோ மறுரூபம்னு சொன்னாலோ இதை பத்தி எதுக்குப்பா யோசிக்கி, அது நமக்கு புரியாது, அது நமக்கு தேவையில்லை, அது குழப்பம், அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரங்கள்ல சபைகள் இந்த மறுரூபத்தை குறித்து பேசுறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சுருக்கமாக நான் புரிஞ்சுக்கிட்டதை 1-2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து ஜெபத்துல மறுரூபம் அடைந்தாரு. மறுரூபம் அடைவதற்கு தேவையானது ஒண்ணு, தேவனோடு உள்ள உறவு, அதுதான் ஜெபம். அல்லேலூயா. அது இல்லாம மறுரூபம் என்ன செய்யாது, வராது. ஆமென் சொல்லுங்க.
ஏன் நம்ம ஜெபம் பண்ணணும்? இந்த ஜெபத்துல மட்டும் இல்ல, தனி ஜெபம் நமக்கு அவசியம். எல்லா நேரங்களிலும் ஜெபிக்கும் போது மட்டும்தான், ஜெபத்தின் மூலமா தான் தேவனோடு நம்ம தொடர்பு கொள்கிறோம். பிதாவை தொடர்பு கொண்ட இயேசு கிறிஸ்து மறுரூபமானார். அங்கே சீசர்கள் சொன்னா, இங்கே நம்ம இருந்துருவோம், உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், நமக்கு ஒரு கூடாரம் என்ன பண்ணிடுவோம், போட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு மறுரூப அனுபவம் எங்கே வருகிறது? ஜெபம், தேவ பிரசன்னம், தேவனோடு உள்ள உறவுலே. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மறுரூபத்தை குறித்து நமக்கு ரொம்ப தெரிந்த ஒரு வசனம், ரோமர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்துல வாசிக்கும் போது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன பண்ணுங்க? மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 விதமான மறுரூபத்தை நான் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் மறுரூபம், இத மறுரூபம் ஆகுங்க அப்படின்னு ஆண்டவர் கட்டளையாக சொல்லியிருக்கிறார். இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்தினாலே ரட்சிக்கப்பட்ட, அவருடைய பிள்ளையாக தன்னை மாற்றிக்கொண்ட, தேவனுடைய சமூகத்தில் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற தன்னை அர்ப்பணித்த, ஒப்பு கொடுத்த பிள்ளைகள், நித்திய ஜீவனை விசுவாசிக்கிற அத்தனை பிள்ளைகளும் நாம செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன? மறுரூபம் ஆகணும். அதுக்கு மனசு புதிதாகணும். மனசு என்ன செய்யணும்? புதிதாகணும். அல்லேலூயா, மனது புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மனசு என்ன செய்யணும்? புதுசாகணும். அல்லேலூயா, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. பழையது அப்படின்னு சொன்னாலே பாவம், பழைய சுபாவம், பழைய காரியங்கள். அல்லேலூயா, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி. அப்ப நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் வந்த போது ஆண்டவர் நம்மளுக்கு புதிய சிருஷ்டிப்பை கொடுத்தார். உங்களை என்னையும் புதிய மனுஷனாக மாத்தினார், புதிய ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள கொண்டு வந்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அந்த மனசு என்ன பண்ணணும்? இன்னும் புதிதாகணும். ஆமென், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுரூபம் ஆகுங்கள், ஆகணும். மறுரூபம் என்ன செய்யணும்? ஆகணும். இருக்கிற நிலைமையில என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அதுக்காக இயேசு கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை அவங்களுக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். மறுரூபம்ங்கிறதுலே இருதயம் மாறுது, அதுதான் முக்கியம். இன்னைக்கு ரட்சிப்புங்கிறதே, கிறிஸ்தவன் அப்படிங்கிறதே பேர் மாறுதல் இல்ல, சபை விட்டு சபை மாறுதல் அல்ல, இருதயம் மாறுது, வாழ்க்கை மாறுது. ஆமென் சொல்லுங்க. மனசு மாறுது. அதை தான் ஆண்டவர் செய்தார். ஆகவே ஒவ்வொரு நாளும் அந்த மறுரூபம், மனம் மாறுகிற ஒரு மறுரூபம் நமக்கு என்ன செய்யணும்? உண்டாகணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒவ்வொரு வசனத்தை பார்க்கும் போதும் நம்ம என்ன பண்ணணும்? மாறணும். ஒவ்வொரு வசனத்தை பார்க்கும்போது மாறணும். ஒவ்வொரு வசனத்தை கேட்கும் போதும் அந்த வசனத்தால நம்முடைய இருதயம் குத்தப்படணும். நம்முடைய இருதயம், ஆண்டவன்மார்களே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்காங்க. அவருங்க வசனத்தை சொன்ன உடனே அந்த வசனத்தை கேட்கறவங்க என்ன கேட்காங்க? நாங்க என்ன செய்யணும்? இருதயம் என்ன செய்யுது? மாறுது பாருங்க, ஒரு மாற்றம் உண்டாகுது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்த மாதிரியே வந்துட்டு போற மாதிரியே போறதா இருந்தா அது மறுரூபம் அல்ல. மறுரூபம் ஆகணும். எந்த ஜெபத்துக்கு போனாலும் என்ன செய்யணும்? ஆமா, வசனத்தை கேட்கும் போது மறுரூபம் ஆகணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது, எப்படி எனில், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி இருதரத்தரை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்தார். அல்லேலூயா, புதிய மனுஷனாக தேவன் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். ஆகவே புதிய மனுஷனை என்ன செய்யறோம்? நம்ம தரித்து கொண்டவர்களா இருக்கிறோம். பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷன் சொன்னா கிறிஸ்துவை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ இது தேவனுடைய கட்டளை. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேலே மகிமை அடைகிறோம். அல்லேலூயா, கண்ணாடியிலே காண்கிறது போல நம்ம கண்டு, எதை கண்டு? மகிமையை கண்டு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமையை நம்ம காண்கிறோம். மகிமை நிறைந்த தேவனை நம்ம பார்க்கிறோம். மகிமையின் தேவனை நம்ம தரிசிக்கிறோம். ஒவ்வொரு நேரமும் தேவனை தரிசிக்கும் போதெல்லாம் நம்ம மகிமையின் மேல மகிமை அடைகிறோம். அல்லேலூயா, சூரிய வெளிச்சத்திலிருந்து அந்த நிலா என்ன பண்ணுமா? அப்படி சொல்றாங்க. அப்படிதான், அப்படிதானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
சூரிய ஒளியை வாங்கி அது தன்னுடைய வெளிச்சத்தை இரவில் என்ன பண்ணுது? சந்திரன் கொடுக்குது. இப்போ மகிமையின் தேவனை நீங்களும் நானும் தரிசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு முறையும், அது வசனத்தின் மூலமா இருக்கலாம், ஜெபத்தின் மூலமா இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்துல எந்த ஒரு இடத்துலயும் நம்ம கர்த்தரை நமக்கு முன்னாலே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த அனுபவம் கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் பல நேரங்களில் நான் என்னுடைய பாவ அறிக்கை ஜெபம், உள்ளம் உடையது எல்லாமே தனியா போகும்போது தான் இருக்கும். வண்டியில போகும்போது என்னையெல்லாம் ஊத்து பார்த்துட்டாங்கன்னா, என்ன இந்த ஆளு ஒரு மாதிரி போறாங்க, முகமே என்ன இப்படி போயிட்டு இருக்கணும். அந்த மாதிரி சில நேரங்களில் நான் உணர்வுக்குள்ள போயிடுவேன். ஆண்டவருக்குள்ள என்ன பண்ணுவேன்? தேவனோடு கூட சில நேரம் அது தேவ பலன் நமக்கு கிடைக்கும். தேவனுடைய வார்த்தையை நம்ம கிரகிக்கும் போது, ஆராயும் போது, தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும் போது, தேவ வசனத்தை கேட்கும் போது, அந்த மகிமையின் தேவனுடைய அந்த சாயல் நமக்குள்ள வருது. மகிமையின் மேல மகிமை, ஒவ்வொரு நாளும் இன்னும் மகிமை, இன்னும் மகிமை. அல்லேலூயா. ஒவ்வொரு கூட்டத்திலையும், ஒவ்வொரு ஜெபத்திலையும், ஒவ்வொரு வசனத்தின் மூலமாகவும் நம்ம அனுதின வாழ்க்கையில நம்ம செய்கிறோம். எப்படி உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கன்னு சொல்லியிருக்கோ, அதே மாதிரி இந்த மகிமையின் மேல மகிமை என்ன செய்யணும்? அடையணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பிரசங்கம் பண்ணிட்டேன், அல்லது நான் கூட்டத்துக்கு போய் எனக்கு ஜெபம் பண்ண தெரியும், நான் போய் ஜெபம் பண்ணிட்டேன், அதோட முடியுது. நான் இன்னும் எந்த பிரசங்கமும் எந்த கூட்டமும் நம்ம இந்த புதுசாக வர ஆட்களுக்கு தான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. புதுசா ஆட்கள் வர்றதுக்கு இல்லை, எல்லாருக்கும் தான். நமக்கும் மகிமையின் மேல மகிமை அடைய, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் மகிமை அடைய, மறுரூபம் அடைய இந்த வேத வசனம் நமக்குள்ளே தருகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வசனத்துல அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அழிவுள்ளதாகி இது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையையும், இப்படிலாம் நிச்சயம் இருக்கும். என்னுடைய சரீரம் என்பது அழிவுள்ளது, சாவுக்கு ஏதுவானது. அல்லேலூயா. நாம் எல்லாரும் மகிமையை இழந்தவர்களாக இருந்தோம். தேவ மகிமையை இழந்தவர்களாக, தேவனுக்கு தூரமானவர்களாக, நம்ம இஸ்ரவேல் காணியாட்சிக்கு புறமானவர்களாக இருந்தோம். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் தேவன் தம்முடைய மகிமையின் அந்த ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்க. எப்படி கொண்டு வந்தாரு? அழிவில்லாத வித்தினாலே. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசித்தீங்கன்னா அங்க சொல்லியிருக்கும், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, வேத வசனமாகிய அழிவில்லாத வசனத்தினாலே நீங்கள் என்ன பண்ணீங்க? மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. அல்லேலூயா. வேத வசனத்தினால மறுபடியும் நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், மறுபிறப்புக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அந்த வசனமானது என்ன பண்ணுகிறது? நமக்குள்ளேயே பிறந்தது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் வளர்க்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 2வது அதிகாரத்துல 1 பேதுரு 2வது நீங்க வீட்டுல போய் குறிச்சு வச்சுங்க, வீட்டுல போய் பாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் எப்படி இருங்க? வாஞ்சியா இருங்க. வசனத்தை, இந்த பிறந்த பிள்ளை எப்படி பால் குடிக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை நம்ம சாப்பிட 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 வேத வசனத்துல நம்ம என்ன செய்யறோம்? வளர்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா. புருஷனான போது குழந்தைகளுக்கு குழந்தைத்தன்மையான அந்த காரியங்களை ஒழித்து விட்டேன். நான் புருஷனான போது தேவ சாயலாக மாற என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கருகலான வார்த்தைகளை தேவன் என்ன கடிந்து கொள்ளுதலையும், எந்த எச்சரிப்பையும், நம்முடைய எந்த குட்டுதலையும் என்ன செய்யக்கூடாது? அல்லத்தட்டாத ஒரு நிலையில நம்ம சோர்ந்து போகக்கூடாது. சிச்சையை சகிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணீர விடக்கூடாது. பின்வாங்கி போகிறவர்களா இருக்கக்கூடாது. நம்ம ஆத்மா ஈடேறுவதற்கு ரட்சிக்கப்படுகிறவர்களா இருக்கணும். அந்த ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் இருக்கிற மாதிரி அந்த மறுரூபம் என்ன செய்யணும்? மகிமையின் மேல மகிமை அடையணும். அல்லேலூயா. யாக்கோபு தன்னுடைய நிருபத்துல சொல்லும் போது, கண்ணாடியில ஒரு மனுஷன் வசனத்தை கேட்டுட்டு அதன்படி வாழலைன்னா, திருவசனத்தின்படி செய்யாதவன் கண்ணாடிக்கு முன்னால தன்னுடைய உருவத்தை பார்த்துட்டு மறுபடியும் அங்கிட்டு போன உடனே தன்னுடைய சாயலை மறந்து போற மாதிரி உள்ள மனுஷனா இருக்கிறான். ஆகவே நீங்கள் அப்படி ஒரு மனுஷனா இருந்திராதபடிக்கு அந்த கண்ணாடியாகிய வேத வசனத்துக்கு முன்னால ஒவ்வொரு நாளும் நின்று நீங்கள் என்ன பண்ணுங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாறுங்க. மாறிக்கிட்டு இருக்குமா? இன்னைக்கு மாறி இருக்குமா? இன்னைக்கு நேத்த மாதிரி இருக்கா? இன்னைக்கு எப்படி இருக்கு நம்ம முகம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? ஒரு நாளுக்கு நாள். ஏன் கண்ணாடிக்கு முன்னால போறோம்? நல்லா இருக்கமான்னு தானே பார்க்கும். அல்லேலூயா. அப்ப வேத வசனத்துக்கு முன்னால நம்ம எங்க போனோம்? நம்ம போனோம். நான் நல்லா இருக்கேனா? ஊழியம் செய்யறேனே, பிரசங்கம் பண்றேனே, சபைக்கு போறேனே, நான் இப்படி நல்லா பேசுறேனே, ஆண்டவரே நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத
நாம் போய் என்ன செய்யணும்? நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? கண்ணாடி வேத வசனத்துக்கு முன்னால போய் பார்க்கணும். அல்லேலூயா. பார்க்கும்போது நம்ம தேவ மகிமை நம்மளுக்கு தெரியும். அந்த மகிமை மாதிரியே வாழணும்னு நம்மளை ஒப்பு கொடுப்போம். அந்த மகிமையின் மேல மகிமை அடைவோம். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவோம்? மறுரூபம் அடைய ஒப்பு கொடுப்போம். ஆமென். அல்லேலூயா. சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை ஆவலோடு எதிர்பார்க்கிற ஒரு மறுரூபம் அப்படின்னு சொல்லி நான் குறித்து வச்சிருக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அதில் 51வது வசனம் 52வது வசனத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா 51 52 இதான் கடைசி மறுரூபம். இது ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களா எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுரூபம் ஆகுங்கள் என்பது அது கட்டளை. மகிமையின் மேல மகிமை அடைந்து மறுரூபம் ஆகிறோம் என்பது அனுதின வாழ்க்கையில நாம் அடைய வேண்டிய மகிமை. அப்படி ஸ்லாக்கியத்திற்குள்ள வந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த மகிமை அடைய போகிறோம். அல்லேலூயா. அந்த மறுரூபம் அடைவோம் என்கிறது யார் மறுரூபம் அடைவாங்க அப்படின்னா, உலகத்துல வாழும் போதே நம்ம மறுரூபம் ஆவதற்கு நம்ம பிரயாசப்பட்டவர்கள், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டவர்கள், தேவனுடைய உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாக இருக்க நம்மை ஒப்பு கொடுத்தவர்கள். எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு வசனம், எப்ப பார்த்தா எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம். விசுவாசிகள் பட்டியல்ல எல்லாம் வரிசையா இருக்கும். அதுல அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 35 36 அந்த வசனங்களை வாசிக்கும் போது சிலர் தங்களுடைய அந்த தேவனால ரட்சிக்கப்படும் அந்த அற்புதம் பெறுவதை தள்ளிட்டு வாதிக்கப்படுவதற்கு, உபத்திரவப்படுவதற்கு, தேவனுக்கென்று தீமையை அனுபவிப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்களாம். எதுக்காக அப்படின்னா அந்த வசனத்தில் இருக்கும், மகிமையான ஒரு உயிர்த்தெழுதலை பங்கடைவதற்காக. எல்லாரும் விசுவாசத்தினால சுகம் பெற்றாங்க, விசுவாசத்தினால பலி அங்கீகரிக்கப்பட்டது, எல்லாரும் விசுவாசத்தினால தங்களில் சிறிகள் தங்களில் சாவ கொடுத்தவர்களை உயிரோட பெற்றுக்கொண்டாங்க, விசுவாசத்தினால பராக்கு, இன்னும் எத்தனையோ விதமான அந்த கிதியோன், இப்படிப்பட்ட எல்லாரும் அற்புதங்களை விசுவாசத்தினால அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அந்த கூட்டத்தில் விசுவாசத்தினால ஒரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு இந்த ரட்சிப்புலாம் வேண்டாம், இந்த அற்புத அடையாளம்லாம் எனக்கு வேண்டாம், ஒரு மகிமையான ஒரு உயிர்த்தெழுதல் நான் பங்கு பெறணும். அதுக்காக என்ன வேணும்? நான் பாடுபடணுமா, நான் அடிக்கப்படணுமா, நான் உபத்திரவப்படணுமா? ஓகே, அல்லேலூயா. இதுதான் இந்த அப்படிப்பட்ட ஒரு ஒப்பு கொடுத்தலான ஒரு மறுரூபத்துக்குள்ள இருக்கிறவர்களுக்கு தான் நித்திய மறுரூபம், அந்த கடைசி மறுரூபம், நொடி பொழுதிலே மறுரூபம் என்பது அவங்களுக்கு தான் கிடைக்கும். அந்த மறுரூபம் நமக்கு வரணும். அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல எனக்கு நேரம் இல்லை, ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு நேரமும் ஆக்கி விட்டுட்டேன், தயவாக பொறுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் இருக்கிற இடங்களில் நம்ம எல்லாரும் இந்த வேத வசனங்களை ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, மறுரூப அனுபவத்திற்குள்ள எங்களை கொண்டு வருகிற தேவன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு உயிர்த்தெழுதலை எங்களுக்கு ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி இருக்கிறீர். அதிலே உயிர்த்தெழுதலே முதற் பலனாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அடுத்து எங்களை பலனாய் சேர்க்கிறீர். உயிர்த்தெழுதலின் முதல் பலனாக நீர் மாறி அதே உயிர்த்தெழுதலின் அடுத்த பலனாக எங்களை நீர் சேர்ப்பதற்காக நீர் எங்களுக்காக நீர் வைத்த அந்த ரட்சிப்பின் திட்டத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த ரட்சிப்பில் நாங்கள் ஆரம்ப அனுபவத்தில் நாங்கள் நின்று விடாதபடிக்கு அடுத்தடுத்த ஆண்டவரே இந்த பயணத்தில் அந்த அடுத்தடுத்த படிகளிலே நாங்கள் முன்னேறி செல்ல முடிவு பரியந்தமும் நாங்கள் நிலைத்திருந்து அந்த ரட்சிப்பை, நித்திய ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். கிருபை தாரும் ஆண்டவரே. ஓ சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆமென், இது அழிவுக்குரியதாயிரு, அது விதைக்கப்பட வேண்டும், ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஆண்டவரே என்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த எபிரேயர் 11
4:35 விசுவாசம் உள்ள ஆண்டவரே அந்த ஸ்திரீகள் தங்களை ஒப்பு கொடுத்தது போல என்னை எந்த சூழ்நிலையிலும் உமக்கென்று நீ ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு நித்தியம்தான், நிரந்தரமானதுதான் எனக்கு வேணும்பா ஆண்டவரே. அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவ ஜனங்களோடு கூட தேவனுக்காக உபத்திரவப்படுவதை தெரிந்து கொண்ட மோசே எங்கு உண்மையுள்ளவன் என்று தேவனால் பெயர் பெற்றவனை போல, சாட்சி பெற்றவனை போல இந்த கடைசி நாட்களிலே, கொடிய நாட்களிலே என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாய் இராதபடிக்கு இயேசுவே அந்த மறுரூபத்தை, அந்த ஆண்டவரே நித்திய ஜீவனை, ஆண்டவரே அந்த ஆண்டவரே நித்திய ராஜ்யத்தை, முடிவில்லாத அசைவில்லாத தேவ ராஜ்யத்தை எங்களுக்காக நீர் வைத்து இருக்கிறதான அந்த மேன்மையான பரலோக ராஜ்யத்தை ஆண்டவரே நாங்கள் பேசுகிறவர்களாக அல்லப்பா, இந்த ஆண்டவரே அதை அறிஞ்சிருக்கிறவர்களாக மட்டும் இல்லப்பா, அதற்காக நாங்கள் கிரியை நடப்பித்து ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே உண்டாயிருக்கிறது. ஆண்டவரே நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய அழியாத போஜனத்திற்காகவே நீங்கள் கிரியை செய்யுங்கள். எங்களுக்கு கிரியை உமக்கு உகந்ததாய் இருக்கட்டும் ஆண்டவரே, எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் தேவ சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணும்போது அருமையான பாஸ்டர் செல்வராஜ் அவர்கள் ஜெபிப்பார். எல்லா கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த 126வது ஐக்கிய வாஸ்தவத்தை கர்த்தர் ஆரம்பத்தின் முடிவரை நடத்தி தந்திருக்கிறார். எல்லாம் ஸ்தோத்திரம். எல்லாம் கர்த்தரை பிதாவாகிய தேவனை கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசுவை கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியான கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மகிமையான நாளுக்காக, மகிழ்ச்சியான நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஐக்கிய வாச ஜெபத்தை ஆரம்பத்திலிருந்து இதுவரை நடத்தி தந்திருக்கிறப்பாமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டபடியா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதிங்கப்பாமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முடிவு பரிந்தும் நிலைத்திருக்கும்படியாக ராஜா ஆண்டவர் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படியாக ஒவ்வொரு நாள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே இந்த மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளாய் கடந்து செல்லும்படியாக ஒவ்வொரு தங்களை ஆயத்தப்படுத்த கிருபை செய்வீராக ராஜா. அசுத்தமானதை தொடாதீர்கள் சொன்ன தேவ ஆண்டவரே, நாட்கள்ல ஆண்டவர் உமக்காக எழுப்பி பிரகாசிக்க உதவி செய்வீராக. வார்த்தை கேட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே கர்த்தாவுடைய வரைக்கு ஆயத்தப்படுத்துவீராக ராஜா. ஆண்டவரே, எக்காலம் தொனிக்கும் பொழுது ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு நாம் உயிரோடு இருக்கும் நாமும் அவரோ எதிர்கொண்டு மத்திய ஆகாயத்தில் அவரோடு கூட எதிர்கொண்டு போவோம் சொன்ன போல ஆண்டவரே ஒவ்வொரு ஆயத்தப்படுத்தும் ஐயா. கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் மகிமை மேல் மகிமை அடையப்பட்டு மறுமாக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளால் நிரப்புவீராக ராஜா. ஆயத்தப்படுத்தும் ஆயத்தப்படுத்தும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஜெபத்தில் ஆண்டவரே விசுவாசத்தில் வார்த்தையில வளர்ந்து ஒவ்வொரு நாள் ஆயத்தப்படுவதாய் மாற்றும். இந்த கர்த்தாவே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நடத்தினபடியாக ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.